வணக்கம். காலம் இது ஜெகமதி கலைக்கூடத்தோட 3வது தயாரிப்பு. முதல் தயாரிப்பு மருதிருவர், 2வது ரேகை, இது 3வது தயாரிப்பு. 1755 முகலாய சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர போராட்ட காலகட்டம் வரைக்கும் நடந்த வரலாற்று சம்பவங்களையும் அந்த வரலாற்று சம்பவங்களுக்கு காரணமாக இருந்த ஹீரோக்களையும் மையப்படுத்தி இந்த 40 ஆவணப்படம் 20 நிமிடம் ஓடக்கூடிய 40 ஆவணப்படத்தை ஜெகமதி கல்வி அறக்கட்டளை சார்பா ஜெகமதி கலைக்கூடம் தயாரிச்சிருக்கு. இந்த ஆவணப்படத்தை ஏன் ஆவணப்படுத்தணும்னு நாங்க முடிவு பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஊமத்துறை பத்தி ஒரு 20 நிமிஷம் ஆவணப்படம் எடுக்கும்போது ஊமத்துறையோட எதிர்த்து சண்டை போட்ட வெள்ளக்காரங்க 50 பேரோட கல்லறைய இன்னைக்கும் நம்ம நாட்டில் இருக்கு. ஆனா அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு உயிர் விட்ட நம்ம தமிழனோட கல்லறை, நம்ம இந்தியனோட கல்லறை இல்ல. சோ இது மனசை நெருடுச்சு. சோ எங்க குழு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி இனிமேலும் ஆவணப்படுத்த தவறிடக் கூடாதுன்றதுக்காக இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல்களை, நாட்டுப்புற பாடல்களை, அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் இருந்து எடுத்த தகவல்களை மையப்படுத்தி அதெல்லாம் தொகுத்து இந்த ஆவணங்களை தயாரிச்சிருக்கிறோம். காட்சி ஊடகங்கள் தான் இப்ப ரொம்ப எளிமையா போய் எல்லா பாமரருக்கும் சென்றடைன்றதுனாலதான் இதை நாங்க ஆவணப்படமா எடுக்கணும்ன்ற ஒரு முடிவு பண்ணோம். இல்லைன்னா இதை ஒரு புத்தகமாவோ இல்லைன்னா வேற ஏதோ வழியில இதை பண்ணிருக்கலாம். பட் காட்சி ஊடகம் ஈஸியா போய் ஒரு மாணவர்கிட்ட ஒரு 20 நிமிஷம் இதை போட்டு காட்டும் போது அதை படிச்சுட்டு அதை பார்த்துட்டு உடனடியாக அதை ஒரு மனசுல தங்கிக்கும். சோ இது இந்த காலகட்டத்தில் இது முக்கியம்னு நினைச்சதுனாலதான் இந்த ஜெகமதி கல்வி அறக்கட்டளை சார்பா ஜெகமதி கலைக்கூடம் இந்த ஆவணப்படத்தை உங்க முன்னாடி வைக்குது. அதாவது இந்த ஆவணப்படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம், இத்தனை பேர் இந்த சுதந்திரத்துக்காக உயிர் விட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வரப்போற தலைமுறைகளுக்கு சொல்லணும்ன்றதான் இது இந்த ஜெகமதி கல்வி அறக்கட்டளையோட நோக்கம். இந்த ஆவணப்படத்துல தம்பி தினகரன்ஜியும் அவருடைய குழுவினரும் ரொம்ப சிரமப்பட்டு கூடுமான வரைக்கும் உங்களை ஆவணப்படுத்தி அதை தெளிவா சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. பட் அவங்களாலே முடியாத விஷயம் என்னன்னா, 1755 எல்லாம் புகைப்படங்களோ இல்ல சித்திரங்களோ வரைஞ்சு வைக்கல. சோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் வரைக்கும், எங்க குழு சேகரிச்ச தகவல் வரைக்கும் வச்சு அந்த சித்திரங்களையும் இவங்களே ஓவியங்களா வரைஞ்சு 1755 நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஓவியங்களா தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த சம்பவங்கள் நடந்த இடங்கள் இருக்கு, அந்த இடங்களுக்கு போயிருக்காங்க, அந்த இடங்களை எங்க படக்குழு ஷூட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் இதுல சேர்த்திருக்காங்க. இதையும் மீறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது, அதாவது நம்ம புகைப்படங்கள் கிடையாது, தீரன் சின்னமலையோட புகைப்படம் கிடையாது. அது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நாங்களே அவருடைய அந்த சிலைகளை பார்த்து அந்த சிலைகளின் அடிப்படையில் நாங்க ஒரு ஓவியங்களை வச்சு ஓவியம் வரைஞ்சு அதை சேர்த்துக்கிறோம். ஆனா 1900க்கு அப்புறம் நடந்த சம்பவங்களையும் அந்த ஹீரோக்களையும் சொல்லும் போது எங்களுக்கு அந்த சிரமம் இல்லை. ஏன்னா அதுல புகைப்படங்கள் இருந்தது, பல ஆதாரங்கள் எங்களால் உடனடியாக சேகரிக்க முடிஞ்சது. சோ அதனால இந்த ஆவணப்படத்தை இவ்வளவு சிரமப்பட்டு ஆவணப்படுத்தணும், இந்த நாட்டுல இனி வரப்போற தலைமுறைகளுக்காக நம்ம விஷயம் தெரியணுன்றதுக்காக இந்த காட்சி ஊடகத்துல இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆவணப்படத்தை எடுத்த என்னுடைய தம்பி தினகரன்ஜியும் அவருடைய குழுவினரையும் நான் மனசார பாராட்டுறேன். உங்களுடைய பாராட்டுதலுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. மேலும் இந்த ஆவணப்படத்தை நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு உங்கள் புத்தகங்களையும் உங்களுடைய லைப்ரரியிலையும் இதை நீங்க ஆவணப்படுத்தி வச்சுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த ஒரு ஆவணப்படம் சரித்திர நூலாசிரியர்களுக்கும் சரித்திர வரலாற்று மாணவர்களுக்கும் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ஜெகமதி கலைக்கூடம் ஜெகமதி கல்வி அறக்கட்டளை சார்பா இதை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்குது. நன்றி, வணக்கம்.
இந்திய நாட்டின் பல்வேறு வகையான இயற்கை வளங்களால் ஈர்க்கப்பட்ட ஐரோப்பியர்கள் இந்திய நாட்டு மக்களின் இயல்பான விருந்தோம்பும் பண்பு காரணமாக நிலையாக இங்கேயே தங்க ஆரம்பித்தனர். அமெரிக்க செவிந்தியர்களைப் போல வந்தாரை வாழ வைக்கும் பண்புடையவர்களாக இந்தியர்கள் இருந்தனர். இந்தியர்களின் இந்த மனிதாபிமான பெருந்தன்மையே ஐரோப்பியர்களுக்கு ஆதிக்க அரசை இங்கே நிலைநிறுத்த சாதகமாய் அமைந்தது. சுல்தானிய பேரரசின் வீழ்ச்சி ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்கு வழியமைத்தது போலவே மொகலாய பேரரசின் வீழ்ச்சியும் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியமைய அடித்தளம் அமைத்தது. கிழக்கிந்திய கம்பெனியார் உள்நாட்டு அரசியல் அதிகாரத்தை ராணுவ வலிமையினால் பெற்றிடவும் அதன் மூலம் வருவாயை பெருக்கிடவும் தீர்மானித்தனர். வணிக லாப நோக்கத்திற்காக பிரிட்டனுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்தது. அவர்கள் தங்களுக்குள் நேரடியாக மோதிக்கொள்ளாமல் மொகலாய அரசு வம்சத்தின் சின்னமான ஆர்காட் நவாப் பதவிக்கான வாரிசுகளிடையே கலகத்தை மூட்டிவிட்டனர். சந்தா சாஹிப்பும் அன்வர் உத்தினும் நவாப் பதவிக்கு அடித்துக் கொண்டனர். சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்கள் பக்கபலமாக இருந்ததால் இரு தரப்பிலும் இந்தியர்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டனர். நவாபுகளை கருவிகளாக கொண்டு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் நடந்த போரில் பிரெஞ்சு கம்பெனியின் கவர்னராக டூப்ளேவும் பிரிட்டிஷ் கவர்னராக ராபர்ட் கிளைவும் இருந்தனர். ஆர்காட் நவாப் பதவிக்காக நடைபெற்ற போரில் அன்வர் உதீன் மாண்டார். பின் அவர் மகன் முகமது அலி போரை தொடர்ந்து நடத்தினார். இப்போருக்கு உதவியதற்காகவும் சேதம் அடைந்த ஆயுதங்களுக்காகவும் உயிரிழப்பு ஏற்பட்ட வீரர்களுக்காகவும் ஈட்டுத் தொகையாக பெரும் தொகையை பிரிட்டிஷ் கம்பெனிக்கு நவாப் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் குடிமக்கள் கடுமையான வறுமையில் வாடியதால் அவர்களிடமிருந்து வரி வசூலிக்க முடியவில்லை. இதனால் பிரிட்டிஷ் படைகளை ஏவி வரி வசூலிக்க முயன்றார். நவாப்பின் இந்த மேலதிகாரத்தை ஏற்க மறுத்து போரில் இறங்கிய பாளையம்தான் நெல்கட்டும் செவல் பாளையம். இப்பாளையத்தை ஆட்சி செய்த பூலித்தேவன் நவாபின் தொலைநோக்கற்ற அரசியல் செயலை கண்டு கோபம் கொண்டார். இந்த அரசியல் சூழ்ச்சியின் விளைவாக தமிழகம் அந்நிய ஆதிக்கத்திற்குள் சிக்கப் போவதை சகிக்காமல் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து நவாபின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்து போரில் ஈடுபட்டார் பூலித்தேவன். நாட்டு மக்களின் அமைதியையும் தங்களுடைய ஆட்சியையும் பாதுகாத்து வந்தவர்கள் பாளையக்காரர்கள். பாளையக்காரர்களின் அரசியல் நடவடிக்கைகள் இந்நாட்டின் பாரம்பரியத்தோடும் பழக்க வழக்கங்களோடும் தொடர்புடையதாக இருப்பதை ஆங்கிலேயர் அறிந்தனர். இதனை எதிர்த்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நவாப் ஆங்கிலேய படைகளை பயன்படுத்தி படையெடுப்பு நடத்தினார். அதன்படி 1755 கர்னல் அலெக்சாண்டர் கெரன் தலைமையில் 2000 போர் வீரர்களுடன் ஆர்காட் நவாபின் மகன் மாபூஸ் கான் சாஹிப் துணையோடு படையெடுத்து நெல்கட்டும் செவலை தாக்கினான். இந்த படையெடுப்பில் அப்பாவி தமிழர்கள் பலர் வெட்டி கொல்லப்பட்டனர். போர் என்ற பெயரில் கொள்ளையிலும் பாலியல் வன்முறையிலும் ஆங்கிலேயரின் படை வெறியாட்டம் ஆடியது.
வலிமை மிக்க பீரங்கிகளை கண்டு பல பாளையங்கள் உயிர் பயத்துடன் சமாதானத்துக்கு உடன்பட்டது. இந்த கடுமையான சூழலில் தமிழர்களின் பழமையான ஆயுதங்களையும் சிறு படைகளையும் கொண்டு தன்னுடைய போர் தந்திரத்தால் ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் கரனை சின்னாபின்னமாக்கி பூலித்தேவன் விரட்டி அடித்தார். கெரனின் தோல்வியால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய நிர்வாகத்தினர் தமிழர்களை திரட்டி சுதேசிப்படை ஒன்றை உருவாக்கினர். பாளையக்காரர்களின் வாழ்வும் உடைமையும் சீரழிக்க உருவாக்கப்பட்ட இந்த சுதேசிய படைக்கு தலைமையேற்ற தமிழர்தான் மருதநாயகம் என்ற கான்சாகி. வரலாறு கற்பிக்கின்ற உண்மையை எந்த விவாதத்தாலும் பொய்யாக்க முடியாது. இந்த உண்மையின் தத்துவத்தை அறிந்து கொண்டால் மருதநாயகம் கான் சாஹிப் செய்த வரலாற்று துரோகத்தை மறுக்கவும் முடியாது. பாளையக்காரர்களின் சுதேச உணர்வை ஒடுக்கியதும் அவர்களின் பரம்பரையை உருத்தெரியாமல் அழித்ததும் மருதநாயகம்தான் என்ற வரலாற்று உண்மை நமக்கு கசப்பாகவே தான் இருக்கிறது. பூலித்தேவன் என்ற போராளியின் போராட்ட வாழ்வு அழிந்து போவதற்கு மருதநாயகமே காரணமாக இருந்தார். திருநெல்வேலி சீமையின் சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக பாளையக்காரர்கள் சிலர் குந்தகம் விளைவித்து வந்ததை பூலித்தேவன் அறிந்து அவர்களை அடக்கி எச்சரிக்கை செய்ய படையெடுத்து மிரட்டினார். இதனை அறிந்து கோபம் கொண்ட மருதநாயகம் பூலித்தேவனின் படையை அடக்க கங்கை கொண்டானை தாக்கினார். இச்செய்தி அறிந்து பூலித்தேவன் கங்கை கொண்டானில் மருதநாயகம் கான் சாஹிப்போடு மோதினார். வெற்றி தோல்வி கணிக்க முடியாத இந்த போருக்கு பின் கான் சாஹிப் பூலித்தேவனை பணிய வைக்க சதித்திட்டம் தீட்டினார். ஆனால் மருதநாயகத்தின் ஐரோப்பிய போர் உத்தியாலும் நவீன ஆயுதங்களாலும் பூலித்தேவனின் படை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தன் உயிரை கொடுத்தாவது மண்ணின் உரிமையை நிலைநாட்ட வீர மரக்குடி மக்கள் போரிட்டு மாண்டனர். ஆங்கிலேயர்களின் கூலிப்பட்டாளம் உரிமையை மீட்க போராடிய தியாகத் தமிழர்களை வெட்டிச் சாய்த்தது. பூலித்தேவனின் நெருங்கிய நண்பரான திருவிதாங்கூர் மன்னனுக்கு சொக்கம்பட்டி பாளையத்தை தான் கைப்பற்றி திருவிதாங்கூருக்கே கொடுப்பதாக உறுதியளித்து பூலித்தேவனுக்கு எதிராக தூண்டிவிட்டனர். அதன்படி கனரக துப்பாக்கி வீரர்கள் 1000 பேர்களுடன் 10,000 போர் வீரர்களை திருவிதாங்கூர் மன்னன் மருதநாயகத்தின் படைக்கு துணையாக அனுப்பினார். ஆண்டு டிசம்பரில் இருந்து 1761 ஏப்ரல் இறுதி வரை தொடர்ந்து போரிட்டனர். 1761 மே மாதம் பூலித்தேவன் தோல்வியடைந்தார். பூலித்தேவன் மருதநாயகத்தின் கையில் சிக்காமல் தப்பிச் சென்று தலைமறைவானார். 1760 டிசம்பர் 20 நெல் கட்டும் செவலில் நடந்த போரில் பூலித்தேவனின் தளபதி வெண்ணிக்காலாடி கொல்லப்பட்டார். பூலித்தேவனை சிறைப்படுத்த முடியாத ஆத்திரத்தில் நெல் கட்டும் செவல், பனையூர், வாசுதேவநல்லூர் ஆகிய கோட்டைகளுடன் மேலும் 29 கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கினார் மருதநாயகம். தென்பாளையத்து கிளர்ச்சி பூலித்தேவன் தலைமறைவானதோடு ஓய்ந்து போனது. பூலித்தேவன் தலைமறைவாக இருந்த 3 ஆண்டுகளில் தென்பாளையத்தில் ஒரு விசித்திர சம்பவம் நிகழ்ந்தது. தென்பாளையக்காரர்களை உருத்தெரியாமல் அழித்து நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பக்க பலமாக இருந்த மருதநாயகம் திடீரென ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார். இதனால் தென்பாளையத்து அரசியலில் குழப்பமும் சாதகமற்ற நிலையும் உருவானது. நவாபின் மேலதிகாரத்தை எதிர்த்து
மருதநாயகம் செய்த கிளர்ச்சியை பூலித்தேவன் வரவேற்று தன்னை மருதநாயகத்தோடு இணைத்துக் கொண்டு எதிர்ப்பு போரில் ஈடுபடாதது ஏன் என்ற கேள்வி வரலாற்று ஆய்வில் விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது. மருதநாயகத்தின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதற்கு பின் தலைமறைவாக இருந்த பூலித்தேவன் ஆங்கிலேயரின் அரசியல் ஆளுமை மூர்க்கமாக பரவியதைக் கண்டு உடனடியாக போர் நடவடிக்கைகளில் இறங்கினார். 1767 ஆண்டு வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற இந்த போரில் தொடர்மழை காரணமாக பூலித்தேவனுக்கு எதிர்பாராத சேதம் ஏற்பட்டது. டொனால்ட் கேம்பலோடு போரில் ஈடுபட்டார் பூலித்தேவன். இறுதியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பூலித்தேவன் கோட்டையை விட்டு வெளியேறி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தப்பிச் சென்றார். இதுவே பூலித்தேவனின் கடைசி போராகும். வாசுதேவநல்லூர் போருக்கு பின் தலைமறைவான பூலித்தேவனின் முடிவு இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. நம்ப முடியாத பல்வேறு தகவல்கள் செவிவழி செய்தியாக இன்னும் கூறப்படுகின்றன. தன் குலதெய்வமான ஆவுடை நாச்சியாரை வணங்க சங்கரன் கோவிலுக்குள் நுழைந்து ஜோதியில் ஐக்கியமாகிவிட்டார் எனவும், அதனால் அவர் பூலி சிவஞானம் என்று அழைக்கப்பட்டதாகவும் நாட்டுப்புற பாடலில் கூறப்படுகிறது. இன்றும் அதன் அடையாளமாக சங்கரன் கோவிலில் பூலித்தேவன் மறைந்த இடம் என்பதை நினைவூட்டி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். வரலாற்றில் உண்மை அழிவதில்லை என்பதைத்தான் வரலாறு நமக்கு உணர்த்தி வருகிறது. உண்மைதான். வீரத்தமிழன் பூலித்தேவன் வாழ்ந்த அரண்மனையும் அவர் செய்த தெய்வீக திருக்கொடைகளும் அவரின் தியாகத்தை இன்றும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. வரலாற்றின் இயக்கமும் அதனை உறுதி செய்தே வருகிறது. ஆம், அவரின் முடிவு மட்டும் ஏகாதிபத்திய கொடுங்கோளர்களின் திட்டப்படி மர்மமாகவே தான் இருக்கிறது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு போரிட்ட நேதாஜியின் முடிவைப் போல பூலித்தேவனின் முடிவும் இன்று வரை விடை கிடைக்காத மர்மமாகவே இருக்கிறது. உலக வரலாற்றில் ஆதிக்க வன்முறையை எதிர்த்து நாட்டின் இறையாண்மையை காக்க வீரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். வரலாற்றுச் சக்கரம் இந்த பேருண்மையைத்தான் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், ஆட்சி பரிபாலன தர்மத்தை நிலைநாட்ட ஆன்ம பலத்தோடு போரிட கர்ம வீரர்களை காலம் உருவாக்கிக் கொண்டேதான் இருந்தது. அவ்வாறு 17ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்திய கொடுங்கோலர்களின் வஞ்சகத்தையும் சூழ்ச்சியையும் முறியடிக்க தென்னாட்டில் போர்க்கொடி உயர்த்தி அரசியல் விழிப்பை உருவாக்க முயன்றார் மருதநாயகம்.
மருதநாயகம். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அவர்களது இந்திய கூட்டாளிகளுக்கும் ஏற்பட்ட மோதலின் காரணமாக ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் இந்த மண்ணில் வளர்ந்தது. வணிகத்திற்காக இந்திய நாட்டிற்கு வந்த ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்ட ஆதிக்க சண்டையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற இடமாகவும் அரசியல் சூழ்ச்சிகளின் நிலைக்களனாகவும் இருந்தது தென்னிந்தியா. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த முதல் கர்நாடக போரில் இந்தியர் பலர் ஐரோப்பிய சூழ்ச்சியை அறியாமல் பலியாகிப் போனார்கள். மண்ணாசை கொண்ட ஆற்காட்டு நவாப் சந்தா சாஹிப்பை கொலை செய்து வாலாஜா முகமது அலி ஆற்காட்டு நவாபாக பட்டமேற்றார். இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி ராபர்ட் கிளைவ் சென்னையிலிருந்து 1751ஆம் ஆண்டு ஆற்காட்டை தாக்கினார். ஆற்காட்டை கைப்பற்றிய ராபர்ட் கிளைவ் மீது கோபம் கொண்ட பிரெஞ்சு கவர்னர் டூப்ளே லா என்பவரின் தலைமையில் படையை அனுப்பினார். லா கிளைவிடம் படுதோல்வி அடைந்தார். இந்த ஆதிக்க போராட்டத்தில் கிளைவ் ஆற்காட்டை கைப்பற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்தான் மருதநாயகம் என்ற கான்செப்ட். ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டுகள் அடிமை இந்தியாவை உருவாக்கி அரசாட்சி செய்ய காரணமாக இருந்தது இந்த போர்தான். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைவதற்கு கான் சாஹிப்பின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த போருக்கு பின் தென்னாட்டு பாளையங்கள் கான் சாஹிப்பின் அராஜகமான போரினால் சிதறி உருத்தெரியாமல் போனது. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வாலிகண்டபுரம் என்னும் இடத்தில் நடந்த சண்டையில் ஆங்கிலேயர்கள் வெற்றி வாகை சூடிக்கொள்ள மருதநாயகம் கான் சாஹிப்பே காரணமாக இருந்தார். இதன் காரணமாகத்தான் ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு படையில் வரி வசூலிப்பவராக கான் சாஹிப்புக்கு பதவி உயர்வு கொடுத்தனர். திறமையாக போர் செய்யும் மதிநுட்பம் படைத்த கான் சாஹிப்புக்கு கமாண்டர் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. கான் சாஹிப்பின் பெயரை கேட்டாலே பாளையக்காரர்களிடையே அச்சம் உண்டாகும்படி அவரது வன்முறை புகழ் பரவியது. அதன் காரணமாகத்தான் 1756 மார்ச் 14ஆம் நாள் மதுரையின் சிவில் கவர்னராக ஆங்கிலேயரால் கான் சாஹிப் நியமிக்கப்பட்டார். மருதநாயகம் கான் சாஹிப் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. கான் சாஹிப்பின் பிறப்பு, வளர்ப்பு, தாய் தந்தை விவரம் எதுவும் வரலாற்றில் கிடைக்கவில்லை. கான் சாஹிப் மாசா எனும் போர்ச்சுகீசிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக நாட்டுப்புற பாடலில் இருந்து அறிய முடிகிறது. தமிழர் சுதேசிய படையால் தென்பாளையக்காரர்களை வெற்றி கொண்டு போராட்ட கிளர்ச்சியை அடக்கிய கான் சாஹிப்பின் மதிப்பு ஆங்கிலேயரிடம் உயர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சமயத்தில் தான் கான் சாஹிப்பின் வளர்ச்சியை கண்டு நவாப் அச்சம் கொள்ள ஆரம்பித்தார். காரணம், ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு ஏராளமான கடனை கொடுத்திருந்தனர். அந்த கடனை பகுதி பகுதியாக நவாபிடமிருந்து வசூலிப்பதற்கு கான் சாஹிப்பை தெற்கு சீமையின் கவர்னராக நியமித்தனர். நவாபின் ஒப்புதலை கேட்காமலேயே கான் சாஹிப்பை ஆங்கிலேயர்கள் கவர்னராக நியமித்தனர். இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளாத நவாப், கான் சாஹிப் தனக்கு கீழ் பணிபுரிபவர், எனவே அவர் வசூல் செய்யும் கப்பத் தொகையை முதலில் தன்னிடம் கொடுத்த பிறகே ஆங்கிலேயர்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். அதனை அன்றைய சென்னை கவர்னர் பிகாட்டும் ஒப்புக்கொண்டார். இதன் விளைவாக நவாப் முகமது அலியின் கீழ் பணியாற்றி
மக்களை வாட்டி வதைத்து கொடுமைகள் செய்து வரிப்பணம் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து நவாபிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக மதுரையில் கிளர்ச்சி செய்ய முடிவு எடுத்தார் கான் சாஹிப் மருதநாயகம். மதுரை மன்னன் நானே என திடீரென பிரகடனப்படுத்தினார். தென்னிந்தியாவில் பிறந்து வளர்ந்த கான் சாஹிப்பின் இந்த முடிவு தென்பாளையத்துக்காரர்களின் ஆரம்பகால ஆங்கிலேய எதிர்ப்பு போருக்கு வலிமை சேர்ப்பதாக இருந்தது. மருதநாயகம் கான் சாஹிப்பின் இந்த திடீர் கிளர்ச்சி தென்னிந்திய வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்தது. 2.5 ஆண்டு காலம் துரோகி நவாபுக்கும் ஆங்கிலேய வந்தேரி ஆதிக்க கூட்டத்திற்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் வீரர் கான் சாஹிப். கான் சாஹிப்பின் இந்த கிளர்ச்சியை அடக்க வேண்டிய அரசியல் தேவை ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் உருவானது. முதல் கட்டமாக கான் சாஹிப்பை கொல்வதற்கு பெரும் படை ஒன்றை திரட்டினர். வடகரை போரில் பூலித்தேவன் தோல்வியை சந்திக்க காரணமாக இருந்த திருவாங்கூர் மன்னரை கான் சாஹிப்புக்கு எதிராக ஏவிவிட்டனர். கான் சாஹிப் 1763 ஆண்டு ஜனவரி 9 நாள் திருவாங்கூர் மன்னரை திருநெல்வேலியில் இருந்து தோற்கடித்து விரட்டினார். அப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களின் யூனியன் ஜாக் கொடிகளை அறுத்தெறிந்து நெருப்பிட்டு எரித்தார். இந்த வலிமைமிக்க எதிர்ப்பை வேறறுத்து போட வேண்டிய அவசியத்தை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் 1763 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட்டுப்படைகள் தயார் செய்து கான் சாஹிப்பின் படைகளை திருப்புவனத்தில் தாக்கினர். இந்த படைகளின் அதிரடி தாக்குதலை வென்ற கான் சாஹிப்பின் மதுரை கோட்டையை முற்றுகையிட்டனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மதுரை முற்றுகை போர் சுமார் 75 நாட்கள் நடைபெற்றன. நாட்கள் முற்றுகை செய்தும் கான் சாஹிப்பின் மதுரை கோட்டையை கைப்பற்ற ஆங்கிலேயரால் முடியவில்லை. கடும் ஆத்திரம் கொண்ட ஆங்கிலேயர் 1764 ஆண்டு 2ஆம் மதுரை முற்றுகை போரில் இறங்கினர். இப்போரில் மதுரைக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து சேரும் போக்குவரத்து பாதைகளை தடை செய்து துண்டித்து விட்டனர். இதனால் கான் சாஹிப்பின் படை வீரர்களுக்கு உணவு கிடைக்காதவாறு தட்டுப்பாடு ஏற்பட்டது. படை வீரர்கள் பசி கொடுமையால் வாடி வதங்கி துன்பப்படுவதைக் கண்டு கான் சாஹிப் மிகவும் மனம் கலங்கி வருந்தினார். நெருக்கடியான இந்த போர் சூழலை எதிர்கொள்ள கான் சாஹிப் முனைந்து செயல்பட்டார். அச்சமயத்தில் நவாப் கான் சாஹிப்பை கைது செய்வதற்கு சிவகங்கை பிரதானி தாண்டவராய பிள்ளையிடம் ஆலோசனை கேட்டார். அவரது ஆலோசனைப்படி கான் சாஹிப்பின் திவான் சீனிவாசராவ் மற்றும் அவரது டாக்டர் பாபா சாஹிப், அவரது ராணுவ ஆலோசகர் மார்ச்சன்ட் ஆகியோருக்கு கையூட்டு கொடுத்து
கோட்டைக்குள் இருக்கும் கான் சாஹிப்பை வஞ்சகமாக பிடித்துக் கொடுக்கும் சதித்திட்டம் உருவாக்கப்பட்டது. பிரித்தாளும் சூழ்ச்சியால் இத்தேசம் அடிமை சிறைக்குள் அகப்பட்டது. தியாகிகளின் இதய சுத்திமிக்க வீரதீர செயல்கள் துரோகிகளின் நயவஞ்சக செயலால் அஸ்தமித்து விடுகிறது. கான் சாஹிப்பின் வாழ்விலும் அதுவே நடந்தது. தென்பாளையத்து கிளர்ச்சியாளர்களை துரோகத்தாலும் பிரித்தாளும் அரசியலாலும் அடக்கிய கான் சாஹிப்பிற்கு காலம் அதையேதான் திருப்பி செய்தது. கான் சாஹிப் ஆங்கிலேயரின் துரோக சூழ்ச்சிக்கு இரையாகிப் போனார். கான் சாஹிப்பின் அன்றைய தொழுகை அவர் வாழ்வின் கடைசி தொழுகையாக அமைந்தது. தேச இறையாண்மையை காப்பதற்காக ஆங்கிலேய ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து வாழ்வுருவி போர் செய்த கான் சாஹிப் அதற்கு பிறகு தொழுகவே இல்லை. கான் சாஹிப் தொழுகை நடத்திக் கொண்டிருந்த போது சீனிவாசராவும் பாபா சாஹிப்பும் கான் சாஹிப்பிற்கு பின்புறமாக வந்து கைகளையும் கால்களையும் கயிற்றால் கட்டினர். கொஞ்சமும் அதை எதிர்பார்க்காத கான் சாஹிப் அதிர்ச்சியுற்ற நிலையில் உறைந்து போனார். ஜெயித்தால் சிம்மாசனம், தோற்றால் தூக்குமேடை என்று வீர கர்ஜனை புரிந்த கான் சாஹிப் துரோகிகளால் பிடித்துக் கொடுக்கப்பட்டார். கான் சாஹிப்பை உயிரோடு வைத்திருக்க அஞ்சிய ஆங்கிலேயர்கள் 1764 ஆண்டு அக்டோபர் 15 நாள் தேச துரோக குற்றச்சாட்டை சுமத்தி அவரை மதுரை டபேதார் சந்தை என்னும் இடத்தில் நவாப் முன்னிலையில் தூக்கிலிட்டனர். 3 முறை கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்ட தூக்கு கயிறு அருந்து கொண்டே இருந்தது. மலையாளத்து பொம்மக்கால் கொடுத்த வச்சிரமணி நரிக்கொம்பு சிமிழில் அடைத்து தனது உச்சிப்பிடரியில் வைத்திருப்பதாக கான் சாஹிப் கூறியதை கேட்ட பின்னர் அதனை அகற்றி அவரை தூக்கிலிட்டனர். இறந்து போன கான் சாஹிப்பின் உடலுக்கு காவல் இருந்த சிப்பாய்களின் கனவில் கான் சாஹிப் தோன்றி, 3ஆம் நாள் நான் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து மதுரையை மீட்பேன் என்று கூறியதாக சிப்பாய்கள் நவாபிடம் புகார் செய்தனர். கான் சாஹிப் மீண்டும் உயிர் பெற்று வந்து விடுவாரோ என்று அச்சம் கொண்ட நவாப் அடக்கம் செய்யப்பட்ட கான் சாஹிப்பின் உடலை தோண்டி எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டினார். அவரது தலை திருச்சிக்கும் கை கால்கள் தஞ்சாவூர், பாளையங்கோட்டை போன்ற ஊர்களுக்கும் அனுப்பப்பட்டு அந்தந்த ஊர்களில் நகர் வாசல்களில் கான் சாஹிப்பின் உடல் எச்சரிக்கையாக மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. கான் சாஹிப்பின் உடல் மட்டும் மதுரை சம்மட்டிபுரம் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. இறந்து போன தமிழனின் உடலை பார்த்து ஆதிக்கவாதிகள் அச்சம் கொள்ளும் அளவுக்கு வீறு கொண்டு கிளர்ச்சி செய்த பெருமை கான் சாஹிப்புக்கு உண்டு. தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் வீர போர் புரிந்த தியாகிகளின் கோர முடிவுகள் துரோகிகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது.